இலக்கிய நேரம் ஜெயம் தங்கராஜ் அவர்கள் காணொளியில் இருக்கின்றார். இணைத்துக் கொண்டு வருகின்றேன். நன்றி. அவர் நிக்கக்குள்ள கேட்கட்டும். மாறிவிட்டதா கலாச்சாரம்? தெரியாதே. மாறிட்டா? கலாசாரம். இனிய வணக்கத்துடன் நிலாந்திருந்து ஜெயம் தங்கராஜா. சமகால இலக்கிய நேரத்திற்காக மாறிவிட்டதா கலாச்சாரம்? கலாச்சாரம் என்பது ஒரு சமூகத்தின் உயிர் நாடி. அது மனிதர்களின் வாழ்வியல் முறைகளுக்கு பெரும் பங்கு வகிக்கின்றது. மொழி, மரபுகள், சிந்தனை, கலை, நடத்தை, நம்பிக்கை என தனித்துவமான பல விடயங்களையும் பிரத்யேக அடையாளங்களையும் உள்தாங்கி சமூகத்தின் ஆன்மாவாக இருக்கின்றது. இத்தகைய கலாச்சாரம் காலப்போக்கில் மாறிவிட்டதா என்ற கேள்வி இன்றைய சமுதாயத்தின் கூக்குரலாக உள்ளது. இயற்கையுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்த பழைய கால மனிதர்கள் கூட்டு குடும்ப முறை அமைத்து வாழ்ந்த பாசம், அன்பு, ஒற்றுமை போன்றவை வாழ்க்கையின் மையமாக கொண்ட அருமையான அமைப்பை கொண்ட குடும்பங்கள், பெற்றோரை போற்றுதல், பெரியோர் ஆசிரியருக்கு மரியாதை என பண்புகள் மிகுந்த மதிப்புடன் இருந்தன. திருவிழாக்கள், வழிபாட்டு முறைகள், வழி வந்த கலைகள் மக்கள் வாழ்க்கையுடன் பின்னிப்புணைந்து இருந்தன. ஆனால் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சி நகர்ப்புற வாழ்க்கை நிச்சயமாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. சமூக ஊடகங்களின் ஆதிக்கம் மனிதர்களின் நேரடி உறவுகளை சற்றே குறைத்து விட்டன என்பது உண்மை. மேற்கத்திய கலாச்சாரத்தின் தாக்கம் உணவிலிருந்து உடைகள் மற்றும் பாரம்பரிய பழக்க வழக்கங்களையே திருப்பி போட்டுள்ளது. தாய்மொழி பேசும் பழக்கம் குறைந்தும் வருவது கவலைக்குரியது. இந்த கலாச்சார மாற்றங்கள் சில பல முன்னேற்றங்களை தந்துள்ளன என்றாலும், புதிய சிந்தனைகளையும் புதுமைகளையும் வளர்த்துவிட்டது என்றாலும், உலகளாவிய பார்வையை கிடைக்கச் செய்தாலும், நம் பாரம்பரியத்தை மறக்கச் செய்துவிட்டது. எனவே மாற்றம் என்பது வாழ்க்கையின் இயல்பு. ஆனால் அந்த மாற்றம் நம் அடையாளத்தை அழிக்கக்கூடாது. பழைய மரபுகளின் நன்மைகளையும் புதிய காலத்தின் முன்னேற்றங்களையும் இணைத்து வாழ்வதே சிறந்த கலாச்சார முன்னேற்றமாகும். நன்றி, வணக்கம். எந்த ட்ரெயினை பிடிக்க போறீங்க? ஏன் இவ்வளவு ஓட்டம்? ஒரு சுவை இல்லாத மாதிரி. வித்தியாசமா இருந்தது அவருடைய வாசிப்பு. நானும் சொல்லலாம்னு இருந்தேன், நீங்க ஒரு சொல்லிட்டீங்க. சுவை இல்லாத மாதிரி இருது. டேஸ்ட வித்தியாசமா காணும். அது கோபத்துல மாறி கலாச்சாரம் மாறிவிட்டதுண்டு. இல்ல நான் அவ்வளவு ஸ்பீடாவும் அந்த வளமையான அந்த சுவாரஸ்யத்தோட சொல்ல இல்ல போல எனக்கு பட்டது. அது அந்த அவங்கள சுட்டி காட்டி கோபத்துல சொல்ற மாதிரி சொன்னாரு அவர். கலாச்சாரத்தை மாறிவிட்டு ஆக்களை பத்தி. நாங்க கோவப்பட்டா என்னது ஏறது? மாறுறவர்கள் மாறத்தான் போவார்கள். வாசிப்பு வித்தியாசமா தான் இருந்தது எனக்கு. நானும் சொல்லலாம்னு இருந்தேன், நீங்க சொல்லி. தட்டி கொடுக்கல கதைப்பா. இப்போ நாங்கள் சொல்கிறோம், சொல்லுவோம். தாருங்களா. புதன்கிழமைக்கான சமகால இலக்கியம் இது கொஞ்சம் நீளமாக இருக்கின்றது. ரெண்டாக பிரித்து தரவா அல்லது முழுதையும் தரவோ தெரியாது. எனது 684 போலாந்து நாட்டு திருப்பயணம். எமது போலாந்து நாட்டு திருப்பயணம் 7/4/26 செவ்வாய்க்கிழமை தொடங்கி 11/4/26 ஞாயிறு வரை இடம்பெற்றது. ஜெர்மனி உறவுகள் நெதர்லாந்து உறவுகளாக 45 ரீசன் மாநகரத்தில் ஒன்று கூடி 2 பயண சாரதியுடன் புறப்பட்டோம். பேர்லின் நகரில் சிறிது நேரம் தங்கி சிலரை ஏற்றிக்கொண்டு 7ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மாலை 7:30 மணிக்கு புறப்பட்டு 8ஆம் தேதி புதன்கிழமை 9:30 மணியளவில் போலந்து நாட்டின் ஹர்கோ என்ற நகரத்தில் இறங்கி அங்குள்ள கொட்டையில் தங்கினோம். அன்று களைப்பெற்று இருந்தபடியால் ஒன்று கூடி அறிமுகப்படுத்தி இரவு உணவுடன் எமது படுக்கைக்கு சென்று ஒரு அறையில் இருவருமாக தங்கினோம். நல்ல வசதியான மிகப்பெரிய ஹோட்டலில் ஆறுதலாக படுத்து எழும்பினோம். பல இன மக்களும் அங்கு தங்கியிருந்தார்கள். மறுநாள் 8ஆம் தேதி பெண்கிழமை காலை சாப்பாடு பல இன மக்களுடன் கொட்டையில் உணவு எடுத்தோம். பெரிய சாப்பாட்டறை, நிறைய உணவுகள் இருந்தன. அதன் பின் 9 மணியளவில் அதிசயம் அற்புதமாக அருட்சகோதரி பௌஸ்தீனாவின் கோவிலில் அருட்தந்தை ஜீஸ்ராசா பெரியோராக இளையராக ஒன்றெடுப்பில் இறையிறக்க ஆண்டவர்கள் ஒன்று கூடி அருட்சகோதர பவினா வாழ்ந்த இடம், ஆண்டவரிடம் நின்ற காட்சி, அவர் வாழ்ந்த மடம், அவரின் கல்லறை, கன்னியாஸ்திரிகள் பலரையும் பார்த்தோம். அதிசயமான காட்சிகள், புதுமைகள் பார்த்தோம். அத்துடன் போலந்து நாட்டைச் சேர்ந்த மறைந்த பாப்பரச திருத்தந்தை 2ஆம் யோவான் பவுல் அவர்களின் கல்லறை, அவர் அணிந்த இரத்தம் படிந்த உடைகள், அவருடைய கோயில் போய் வணங்கினோம். அவருடைய சிலை ஒரு மலையிலே பெரிய உயரமாக வைத்து பாதுகாக்கப்பட்டிருக்கின்றது. அதன் பிறகு திடீரக்க ஆண்டவர் கோயிலில் திருப்பலி பங்கு பெற்றுவிட்டு பல இடங்கள் பார்த்தோம். மிக துப்புரவான நாடு, மக்கள் அழகானவர்கள். அது முடிய 9ஆம் தேதி வியாழக்கிழமை ஹிட்லர் மியூசியம் பார்த்தோம். இந்த தொழிற்சாலை 1937ஆம் ஆண்டு நிறுவப்பட்டதாம். 2ஆம் உலகப் போரின் போது ஒஸ்கார் ஸ்னைடர் இந்த தொழிற்சாலையை பயன்படுத்தி பல ஜூதர்களை நாசி படையினரிடமிருந்து காப்பாற்றினாராம்.
இந்த நிகழ்வுகளை வேர்ல்டு வார் 2ஆம் காலத்தில் நடந்தது. இன்றைய நிலை இன்று இந்த கட்டணம் ஒரு அருங்காட்சியக மியூசியமாக மாற்றப்பட்டுள்ளது. இது மியூசியம் ஆஃப் கிராக்கோ நிர்வகிக்கப்படுகின்ற அந்த ஒரு மியூசியம் வந்து அது கிராக்கோ அந்த நகரம் தான் அது நிர்வகிக்கப்பட்டு வருகின்றது. இதில் நாசி ஆக்கிரமிப்பு காலத்தில் கிராக்கோ நகரின் வாழ்க்கை பற்றிய கண்காட்சிகள் உள்ளன. கலாச்சார முக்கியம் இந்த தொழிற்சாலை ஸ்னைடர் ஸ்லிஸ் என்ற திரைப்படத்தின் மூலம் உலகம் முழுவதும் பிரபலமானது. அப்படத்தை நாங்களும் அங்கு பார்த்தோம். எங்களுக்கு 3 மணித்தியாலத்துக்கு கூட அந்த நேரம் எங்களுக்கு முடிந்தது. அந்த திரைப்படம் ஸ்னேடர் காப்பாற்றிய ஜூதரின் உண்மை கதையை அடிப்படையாக கொண்டது. சுருங்கமாக சொன்னால் ஃபெவரியா எமிலியா ஒஸ்காரா ஸ்னேடர் என்பது ஒரு சாதாரண தொழிற்சாலை அல்ல, மனிதாபினத்தின் அடையாளமாகவும் உலக வரலாற்று முக்கிய இடமாகவும் பெற்ற கட்டிடமாகவும் உள்ளது. இந்த மியூசியம் பார்ப்பதற்கு நாம் உள்நுழைய வெளியில் 3 மணித்தியாலம் காத்திருந்தோம். பாடசாலை பிள்ளைகள், கல்லூரி மாணவர்கள், வெளிநாட்டவர்கள் பயணிகளாக காத்திருந்து உட்புகுந்தனர். அருமையான கண்காட்சி. ஹிட்லரின் நாச வேலைகள் பார்க்க கவலையாக இருந்தது. 10ஆம் தேதி 4ஆம் வெள்ளிக்கிழமை உப்பு தயாரிக்கும் உப்புத்தளம் சுரங்கப்பாதை 800 படிகள் நடந்து 15 கிலோமீட்டர் தூரம் கீழே இறங்கி பார்த்தோம். அற்புத காட்சிகள், அதிசயமான படிகள். கவனமாக இறங்க அமைத்து வைத்திருந்தார்கள் படிகளை. ஒருவருக்கொரு உதவியுடன் பார்த்து வந்தோம். 3 மணித்தியாலம் எடுத்தது. அந்த உப்புத்தளம் மறுநாள் 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை 7 மணி காலை சாப்பாடு முடிந்துவிட்டு கருப்பு மாதா கோயில் சென்றோம். அழகான கோயில், பொன்னால் பவுன் உள்ளமைப்புகள், கோயில் வேலைப்பாடு அற்புதமான. அங்கே இருக்கிறவர்கள் மிகவும் பயபக்தி உள்ளவர்களாகவும் அமைதியானவர்களாகவும் அந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து கொண்டு இருந்தார்கள். அருமையான சிறப்பான படக்காட்சிகள் மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. அந்த சிவமாலை, பழைய சிவமாலைகளை கொண்டு நாங்கள் பார்க்கிற அந்த பழைய சிவமாலையை கொண்டு அதில் வச்சு விட்டு அதில் இருக்கிற புது சிவமாலை நாங்கள் வாங்கி வரலாம் என்று ஒரு நிறப்படி நிறைய சிவமாலைகள் எல்லாம் அந்த எண்ணெயில் கொழுவி இருந்தார்கள். அன்று வழியில் சாப்பிட்டோம். போலந்து காசு தான் அங்கு பாவித்தோம். ஒரு யூரோ 4 என்ற போலந்து காசு 4 ரூபா. ஒரு யூரோவுக்கு பணம் மலிவாக சாப்பாடுகள் கிடைத்தன. 1650ஆம் ஆண்டு ஸ்வீடன் படைகள் போலந்தை தாக்கிய போது எஸ்னா குரா மாடம் வீரமாக எதிர்த்து பாதுகாக்கப்பட்டது. இந்த நிகழ்வு போலந்து மக்களுக்கு ஒரு தேசிய மற்றும் ஆன்மீக சின்னமாக மாறியது. மத முக்கியத்துவம் இதுபோன்ற நாட்டு முக்கியமான யாத்திரை மையமாகும். ஒவ்வொரு ஆண்டும் லட்சக்கணக்கான மக்கள் இங்கு வந்து பிரார்த்தனை செய்கிறார்கள். பிளாக் மடோனா ஆஃப் சிட்டி என்ற படம் போலந்து மக்களின் நம்பிக்கையான அடையாளமாக கருதப்படுகின்றது. இன்றைய நிலை ஜஸ்னா கோராலில் பொழுது இருந்தார்கள். அப்படித்தான் இன்று பெரிய புனித தலம் மற்றும் சுற்றுலா இடமாக உள்ளது. இது போலந்தின் கலாச்சாரம், மதம் மற்றும் வரலாற்றின் முக்கிய அங்கமாக திகழ்கின்றது. போலந்தின் ஆன்மீக இதயம் போல இருக்கும். இது ஒரு வரலாற்று மடம் என தெரிவிக்கின்றது. இறையிறக்க இயேசுவின் திருப்பயணம் ஆசீர்வாதமாகவும் அழகாகவும் சந்தோஷமாகவும் பயனுள்ளதாகவும் அமைந்திருந்தது. புதிய உறவுகளின் சங்கமாகவும் அமைந்திருந்தது. 12 நாள் சனிக்கிழமை வெளியிட்டு ஞாயிறு பஸ்ஸில் வரும்போது பாட்டுக்கு பாட்டு, கச்சேரி, யோக்குகள், ஆட்டம் பாட்டத்துடன் காலை 5 மணி வரை எசன் நகரத்தில் வந்து இறங்கி அவர்கள் தங்கள் நகரங்களுக்கு வந்து சேர்ந்தனர். நன்றி, வணக்கம். சூப்பர். போலந்து விஜயம் பற்றி மிக அழகோடு சொல்லியிருந்தீர்கள். நன்றி. போலந்துன்ற காசு என்னன்னு சொல்ல இல்லை. போலந்து மணிகள் தான் அதில் இருந்தது. காசு போலந்து மணி தான் இருந்ததுல போட்டிருந்தவங்களுக்கு. அங்க அந்த இதுல கொடுத்துருப்பீங்க போலந்துன்ற காசு என்னன்னு சொல்லுவீங்க. யூரோ எங்கட ஒரு யூரோ இங்கே அங்க மாத்தியில நாங்க இங்க இருந்தா மாத்தி கொண்டு போனாங்க. செல்வியக்கா தெரியுமா போலந்து மணி? ஜெயமலா அவர்கள் தெரியல. நான் தான் யூரோப்பாக சேர்ந்துட்டு தான் நினைச்சேன். நான் போலந்து சரி. போலந்து மணி வந்து நான் ரூபிளா இருக்கவன். ரூபிள் இது இந்த ரஷ்யாவிலே இல்லை ரூபிள். ரஷ்யா தான் அவனை வச்சிருந்ததை சில அப்படி இருக்கலாம். கொஞ்சம் ரஷ்யான்ற கட்டுப்பாட்டுக்கு நான் இருந்தவை இவ்வளவு காலம். ஆமா ஆமா ருப்பியா தான் இருக்கணும். சிலவளை இருக்கலாம் அப்படி.
போலந்து நாணயம் வந்து ஸ்லாட்டி என்றது. இசன்னா லாட்டி. ஸ்லாட்டி ஸ்லாட்டி தான். லாட்டி. ஸ்லாட்டி போலந்து மணி. அது ஸ்லாத்தியா? கருப்பு ஸ்லாட்டியா ஸ்லாட்டி. ஸ்லாட்டி ஸ்லாட்டி. வணக்கம். ஸ்லோட்டி ஸ்லோட்டி SLOTY ஸ்லோட்டி என்று சொல்றாரு. ஸ்லோட்டி என்று சொல்றாங்க போல இருக்கு. ம். ஸ்லோட்டி. ஆ. போலந்து காசு. வணக்கம் வாணி. வணக்கம் வாங்க. பாமுக உறவுகளுக்கும் திருநடாமுகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு பாமுக சமகால இலக்கியத்திற்காக நான் இலக்கியத்தொடர் 223 யார் மாற வேண்டும். 2008ஆம் ஆண்டு ஒரு சமயம் 2 அமெரிக்க போர்ப்படை கப்பல்கள் கடலில் கடற்படையினருக்கு பயிற்சி அளிக்கும் பணியில் பயணித்துக் கொண்டு இருந்தன. பனிமூட்டத்தினால் சில நாட்கள் தொடர்ந்து அவர்களது பயணம் தாமதப்பட்டு வந்தது. ஒரு நாள் இரவு கடும் பனிமூட்டத்தில் கடற்பகுதி மூடி இருந்ததால் முன்னால் சென்று கொண்டிருந்த போர்ப்படை கப்பலின் மேல்தளத்தில் கப்பலின் கேப்டன் நின்று மேற்பார்வையிட்டுக் கொண்டு இருந்தார். அப்போது தொலைநோக்கி வழியாக கண்காணித்துக் கொண்டிருந்த கடற்படை வீரர் ஒருவர் கேப்டனிடம், நாம் போகின்ற பாதையில் சற்று தொலைவில் வெளிச்சம் தெரிகின்றது, இன்னொரு கப்பலாக இருக்கக்கூடும் என்று சந்தேகப்படுகின்றேன் என்றார். அது நிற்கிறதா இல்லை நகர்கின்றதா? நகராமல்தான் இருக்கிறது. உடனடியாக அவர்களுக்கு செய்தி அனுப்பும். நமது கப்பல் போகிற வழியில் அது நிற்கின்றது, 20 டிகிரி விலகி போகச் சொல். அப்படியே சிக்னல் அனுப்பப்பட்டது. உடனடியாக அங்கிருந்து மறுமொழி வந்தது, நீங்கள் 20 டிகிரி விலகி போவது நல்லது. எரிச்சல் அடைந்த கேப்டன் சிக்னல் அனுப்பினார். நான் கேப்டன் சொல்கின்றேன், 20 டிகிரி விலகி போங்கள். மறுமொழி உடனடியாக வந்தது, ஐயா, நான் கப்பல் படையின் 2ஆம் நிலை ஊழியன், தயவு செய்து 20 டிகிரி விலகி போங்கள். கேப்டனுக்கு இது 2ஆம் நிலை ஊழியன் இப்படி கீழ்ப்படியாமல் நடந்து கொள்வது பெரும் கோபத்தை ஏற்படுத்தியது. இது போர்ப்படை கப்பல், உடனடியாக 20 டிகிரி விலகுங்கள். பதில் உடனடியாக வந்தது, இது கலங்கரை விளக்கம், லைட் ஹவுஸ். மறுபேச்சு இல்லாமல் போர்ப்படை கப்பல்கள் தங்கள் பாதையை 20 டிகிரி மாற்றிக்கொண்டன. ஒவ்வொருவரின் வாழ்க்கை பாதையிலும் இப்படி ஒரு கலங்கரை விளக்கங்கள் குறுக்கிடத்தான் செய்கின்றன. நம் விருப்பப்படி மாறவோ நமக்காக விலகி வழிவிடவோ செய்யாதவைகள் இருக்கத்தான் செய்கின்றன. மாற்றவே முடியாத இது போன்ற குறுக்கீடுகள் வரும்போது நாம் தான் நம் பாதையை சற்று மாற்றிக்கொள்ள வேண்டும். அதை விட்டுவிட்டு நான் மாற மாட்டேன், அதை மாற்றியே தீருவேன் என்று பிடிவாதம் பிடித்து கொண்டு நின்றால் அது வடிகட்டிய முட்டாள்தனமாகவே இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் தங்களை மாற்றிக்கொள்ள நேரிடுவது சிலருக்கு கௌரவ குறைவாக தோன்றலாம். மேலே குறிப்பிட்ட நிகழ்ச்சியில் அந்த கேப்டனுக்கு வந்த கோபம் போல ஈகோ பிரச்சினை எழும். ஆனால் சந்தர்ப்பங்களின் தன்மை அறிந்து தெளிவுடன் மாறுவதும் வளைந்து கொடுப்பதும் பக்குவமே அன்றி தோல்வி அல்ல. நாம் எப்படி? நன்றி, வணக்கம். நன்றி, மிக்க நன்றி, சூப்பர், நன்றி, வணக்கம். சரி, மூவரின் சமகால இலக்கிய நேரம் நிறைவுக்கு வருகின்றது. ஜெயம் தங்கராஜா அவர்கள், ஜெயநடசன் அவர்கள் மற்றும் நேவிஸ் பிலிப்ஸ் அவர்கள் சற்று கொடுத்தார்கள். வாசி பரம்பரை அரம்பை எடுத்துவிட்டு நாங்கள் நகுலாஸ்வனான் ஒப்படைப்போம். நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் வாணி, மிக சிறப்பாக இருந்தது. நீங்கள் குறிப்பிட்ட போல இந்த ஜெயன் தங்கராஜா ஒரு வித்தியாசமாக விருப்பமில்லா சாப்பாட்டை போட்டுட்டார். வேகமாகவும் வலிமையா அமைதியாக தருவார். இன்று கொஞ்சம் வேகமாக தந்தவர், ஆனால் மிக சிறப்பாக இருந்தது. மிக்க நன்றி ஜெயம் அவர்களே. மற்றது ஜியாக்காவும் போலந்து விசிட்டை பற்றி போட்டிருந்தார், மிக சிறப்பு. நெவிசக்கா, உங்களுக்கும் வாழ்த்துக்கள். மூவரும் தொடர்ந்து இலக்கியம் தருவதற்கு நன்றி. அவசர நிலைமை தெரிய இருந்த பொழுதிலும் ஒரே ஒரு ஆண் சிங்கம் தொடர்ந்து தருவது பெருமைக்குரிய விஷயம்தான். நன்றி. அதான் அந்த போலந்து இது நல்லா இருந்தது. அவர் அந்த சென்ற இதுகள்லாம் என்னென்ன பார்த்தது கொண்டது மிக சிறப்பாக இருந்தது. பார்ட் 1 பார்ட் 2 வருமாக்க வேண்டும். மிக சிறப்பு. நன்றி, நன்றி. வணக்கம். நானும் யாகாவின் அந்த போலந்து சுற்றுலா பயணத்தின் அந்த அனுபவங்களை சொல்லியிருந்தா, போலந்து நாட்டில் அது அந்த குடும்பங்கள் இருக்குத்தானே, அவர்கள் அதிகமாக கிறிஸ்தவர்கள் குடும்பங்கள் இருக்கின்ற அந்த குடும்பங்கள் ஆலயங்களுக்கு செல்லும் போது குடும்பமாக பிள்ளைகளை எல்லாம் சேர்த்துத்தான் போவாங்க. பிள்ளைகள் தனியாக ஒரு நாளும் போக போறையில் எல்லாம் பக்தி உள்ள சனம்
எல்லாம் பிள்ளைகளோட வந்திருந்த கோயிலுக்குள்ள பெரிய கோயில். என் மகன் அங்க பாக்கியில அந்த கோயில்கள் எல்லாம் இவ்வளவு சித்திர வேலைப்பாடுகளாலே இருந்த அந்த கோயில்கள் எல்லாம். சரி, அவர் தட்டி கொடுப்ப தரட்டுமோ சொல்லுங்க. என் மகன் 2 வருடம் அங்க வேலை செய்திருந்தார். அப்போ அவர் சொன்னார், இது என்னம்மா நாடு இங்க எங்களை சொல்றார். இங்க இந்த பிரான்ஸ்ல பிள்ளைகள்லாம் எப்படி தெரியுது, கட்டுப்பாடு இல்லாம தாய் தகப்பனை கடங்காம. அங்க உள்ள பிள்ளைகள் தாய் தகப்பனோட தான் கோயிலுக்கு போகலாம், தனியா இளம் பிள்ளைகளை தனியா காண முடியாதாம். அவர்கள் அப்படியான ஒரு அமைதியான கௌரவமான கலாச்சாரம் மிக்க ஒரு நாடாக போலந்து நாடு இருப்பதாகவும், கத்தோலிக்கம் பக்தியில் அவர்கள் மிகவும் மேம்பட்டிருப்பதாகவும் எங்களோட மகன் அவர் நேரடியாக பார்த்ததா சொல்லியிருந்தார். மற்ற வியாக்கா ஒரு கேள்வி, பவுஸ்டினா சிஸ்டர் பவுஸ்டினா போலந்து நாட்டவர். நீங்க இப்ப சொன்னதாலதான் நான் கேள்விப்பட்டேன். ஆனா கோயிலுக்குள்ளே அந்த அவன படம் ஜீசா போட்டு இருக்குது. அதுல திரீரக்கு அந்த படமும் இருக்கு. அதுக்கெல்லாம் நாங்க திருப்பலி பூச வச்சோம். நேரடியாக அது மட்டும் என்னன்னு சொன்னா ஒவ்வொரு நாட்டாக்களுக்கும் ஒரு பெரிய இடத்துல ஒவ்வொரு நாட்டுகளுக்கும் ஒரு கோயில். ஸ்பானியருக்கு ஒரு கோயில், ஜெர்மனியருக்கு ஒரு கோயில், பிரெஞ்சுக்காரருக்கு ஒரு கோயில், அப்படின்னு ஒவ்வொரு கோயிலுக்குள்ள அந்த கோயிலுக்குள்ள தான் நாங்கள் பூசை வைக்கலாம். அவர்களுடைய கோயிலுக்குள்ள நாங்கள் பார்க்க போனாங்களோ அங்கே அவர்களோட பூசைக்குள்ள நாங்கள் போயிடலாம், பார்க்கலாம். அதிலிருந்து அப்படி பிரிச்சு வச்சிருக்கிறாரு. அமைதியான நாடு, பணக்கார நாடு. அதோட அந்த இது துப்புரவு, நிலத்திலே ஒரு குப்பை கூட போடல. அது ஒரு இவ்வளவு துப்புரவும், அமைதியான மக்கள். நல்ல வரவேற்றார்கள் எங்களை எல்லாம். சும்மா எங்களுக்கு பாச தெரியாது. சில இஸ்லாம் இந்த இதிலும் இருந்த ஜெர்மன் பாச தெரிஞ்சவர்களும் இருந்தார்கள். நல்ல நல்ல நாடு, பார்க்கலாம். சிறப்பாக இருந்தது. உங்களுடைய அந்த அந்த பதிவு மிகவும் சிறப்பாக இருந்தது. நாங்களும் கேட்கக்கூடியதாக இருந்தது. எங்களுக்கு ஆர்வமாக இருந்தது. விஎம் தங்கராஜா அவர்கள் கலாச்சாரம் மாறிவிட்டதா என்றது இதில் மாறித்தான் போயிட்டது கலாச்சாரம். இப்போ நாங்கள் முன்னைய கலாச்சாரத்தில் இல்லை. இந்த உலகம் போகிற போக்க பாரு திங்காலின்னு சொல்லி நாங்கள் அதை பார்த்து டிங்காலி பாட்டிக்கொண்டு தான் இருக்கணும் போல இருக்குது. அப்படியான ஒரு கேவலமான கலாச்சாரத்தில் நாங்கள் மாறிக்கொண்டு வரோம் என்று சொல்லிக்கொண்டு நானும் யார் மாறுவது இந்த 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 பியானதிலிருந்து யார் மாறுவது? நாங்கள் தான் முதல் மாற வேண்டும். நாங்கள் மாறணும். மற்றவங்க இருக்கிற இடத்துல இருப்பார்கள். இப்போ கலங்கரை விளக்கம் போல இருக்கிற இடத்துல இப்போ அந்த கலங்கரை விளக்கத்தை நீ அங்கால போங்க நாங்கள் சொல்ல முடியாது. மாறுவது நாங்கள் தான் மாற வேண்டும் என்று இந்த நேரத்தில் நானும் இந்த டெக்கத்தை நான் விளக்கம் தந்து கண்டு நான் வாசித்த ஒரு ஆர்டிக்கல் தான் இது. எனக்கு அது சொல்ல வேண்டும் போல எழுத வேண்டும் போல இருந்தது. அதை நான் அது எழுதினேன். ஜெயன் தங்கராஜ் அவர்கள் மாறிவிட்டதா கலாச்சாரம்? அன்றைய கலாச்சாரமும் இந்திய நிலை கலாச்சாரத்தையும் ஒப்பிட்டு இந்த இலக்கியம் தந்திருந்தார். சிறப்பாக இருந்த அவருக்கு சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, யார் மாற வேண்டும் என்று நேவிஸ் பிலிப் அவர்கள் எல்லோரும் மாறத்தான் வேண்டும், எல்லாரும் ஒரே இதாக இல்லை, எல்லோரும் மாற்றம் பெறத்தான் வேண்டும். அதில் கவிதையை நாங்கள் எழுதியிருந்த நாங்கள் எல்லாரும் மாற்றம் பெற வேண்டும் அந்த நேவிஸ் பிலிப் தந்திருமே. நான் போலந்து நாட்டு திருப்பயணத்தை பற்றி ஜியானடேசன் தந்திருந்தார். வணக்கம் மாணி. வணக்கம். நானும் இலக்கியங்கள் எல்லாம் கேட்டேன். மிகவும் சுவையான இலக்கியங்கள், மிக அருமையாக இருந்தது. ஜெயந்தங்கராஜா அந்த கலாச்சாரம் மாறுபடுகிறது பற்றி அழகாகவே இன்றைய யதார்த்த நிலையை அழகாக பேசிக்கொண்டார். வளமையாக அவருடைய இலக்கியம் மிகவும் சிறப்பாக அமைந்திருந்தது. அதுபோல இன்றைய இலக்கியமும் நன்றாக இருந்தது. ஜியாக்கா போலந்து நாட்டை பற்றி சொன்னார். போலந்து ஐரோப்பிய ஒன்றியத்துல சேர்ந்தாலும் அதன் காசு மட்டும் ஸ்லோட்டியாக தங்களோட காசை மாற்றாமல் வச்சிருக்கிற ஒரு நாடு. கிட்டத்தட்ட போர்கள் அந்த அடையாளங்கள் எல்லாம் இருக்கிறதுண்டா போலந்தை தான் போய் பார்க்கணும். ஆகவே அவர் அதை பற்றி சிறப்பாக எழுதினார். நேவிசக்காவின் இலக்கியமும் மிகவும் ஒரு கதையாகவே அந்த இலக்கியம் சென்றது போல எனக்கு இருந்தது. அந்த கப்பல் பயண கதைகள் போல நன்றாக இருந்தது. மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகள். மிக்க நன்றி. நல்லா சொன்ன நன்றி. நானும் மூவருடைய இலக்கியமும் கேட்டுக்கொண்டிருந்தேன். சிறப்பாக இருந்தது. போலந்து பயணமும் நன்றாக இருந்தது. அடுத்த பயணம் எப்பன்றதை எங்களுக்கு மறைவிச்சா நாங்களும் இருக்கா போய் பார்த்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஒரு முறை ஒரு வருஷம் போறவையோ, அடுத்த வருஷம் போறவையோ. இதே மாதங்கள் நெதர்லாந்து நாட்டில இருந்த ஒரு புள்ளி ஒன்று வந்தது எங்களோட. அஞ்சு வந்து தான் போனது, என்னோட போனது. தெரியல இப்படி போனாதான் நாங்களும் இடங்களை பார்க்கலாம். தனியா போய் பார்க்கல. ஒரு கைட் இருக்கு. அந்த உப்புத்தளம் பார்க்கணும். அது மிக அதிசயமானது. பாதாளத்து பூமி கீழே போறோம் நாங்களே. 800 அடி கீழம் நாங்க போனாங்க. 800 படிகள். அதுக்கு 15 கிலோமீட்டர் உள்ளுக்குள்ள களைச்சே போனோம் நாங்கள். இருந்து 2 போனாங்கள். போயிட்டோம். 3 மணித்தியாலும் எடுத்தாங்க உப்பு தளம் பார்க்கவே.
பார்க்கலாம், போகலாம். நீங்க பாருங்க, ஒரு சரித்திரம் பார்ப்போம். சந்தர்ப்பம் கிடைச்சால் அது நல்லது. அப்படி இதா போனா தான் எல்லாத்தையும் பார்க்கலாம் இடங்களையும். தனியா போனா எல்லாம் பார்க்க இயலாது. ஆமாம். சிறப்பான இலக்கியம் கூட கேட்டுக்கொண்டிருந்தேன். மற்ற நெவிசக்காவும் அது ஒரு கதையோட போய் நல்ல கடைசியா ஒரு தத்துவத்தை சொல்லி முடிச்சிருந்தார். அவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். மற்ற கலாச்சாரம் மாறுறது வெளிநாட்டை விட இப்போ எங்கட நாடுகள்லாம் கூடுதலா மாறிக்கொண்டு போகுதுன்னு சொல்லலாம். இங்கே ஓரளவுக்கு நாங்கள் ஓரளவு கட்டுப்படுத்தி தான் இருக்கிறோம். ஆனால் எங்கட நாட்டுல போய் பார்த்தது அப்புறம் தெரியுது அங்கதான் இப்ப கூடுதலா மாறிக்கொண்டு போகுதுன்றது. ஆமாம். அதையும் கூறிக்கொண்டு மூவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிவிடுகிறேன். நன்றி. வணக்கம் ஈசனண்ணா. வணக்கம். வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். வாணியக்கா, வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். நேரம் நெருங்கிவிட்டது அடுத்த நிகழ்ச்சிக்கு. 3 பேருக்கும் நன்றி. எம் தங்கராஜா கலாச்சாரம் மாறிவிட்டதா என்ற இதில் அழகாக கூறினார். பழையதையும் புது கலாச்சாரத்தையும் சேர்த்து முறையாக புதுமையையும் பழமையும் இணைத்து நல்வாழ்வை வாழ்வோம் என்ற துணிப்பில் கூறினார். ஜியா நடேசன் போலந்து நாட்டு திருப்பயணம் பற்றி கூறினார். அதில் ஜீசஸ் உடைகள் மிகவும் மதிப்புக்குரிய உடைகளை பாதுகாப்பாக மலை உச்சியில் பாதுகாப்பாக வைத்திருக்கிறார்கள். அதை தரிசித்தார்கள். இயேசு பிரானின் திருப்பயணம் மிகவும் சுவையாக பக்தியோடு கலந்து கொண்டதாக பயணம் அமைந்திருந்தது. போலந்து நாட்டு மக்கள் பக்தியிலும் குடும்ப வாழ்விலும் மிகவும் சிறப்பான அம்சம் கொண்டு வாழ்கிறார்கள் என்றும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு இடங்களை ஒதுக்கப்பட்டு அதுக்குரிய பண்பாட்டு முறையில் அமைத்து அவரவர் நாட்டு நடைமுறைகளையும் அந்த மண்டபத்தில் வணங்கிக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் வைத்திருக்கிறார்கள். போலந்து நாட்டு மக்கள் வணங்கும் தலத்திற்கு மற்றவர் போக முடியாதென்ற ஒரு அமைப்பில் அந்த நாட்டு மக்கள் அமைத்திருக்கிறார்கள். ஒழுங்காக குடும்ப நிலையை பாதுகாத்து வாழ்கிறார்கள். அழகான நாடு. நேவிஸ் பிடிப்பவர்கள் யார் மாற வேண்டும்? நல்லது உருவ கதையொன்றை உருவைத்து நல்லது கதை. ஒரு வெளிச்சத்தை பார்த்து கப்பல் கேப்டன் உத்தரவிட்டார். மாறச் சொல்லி எதிர்வரும் கப்பலாக நினைத்த ஒளியை அவர் சொல்லிவிட்டார். அதிலிருந்து வந்த ஒரு தகவல், நான் மாற இயலாது, நான் 2ஆம் தர உத்தியோகத்தன், 2ஆம் தர இடத்தில் நான் இருப்பவன், நீங்கள் தான் மாற வேண்டும். 20 வகை வழியில் என்று இவங்களுக்கு கோபம் வந்து கடைசாக உண்மை நிலையை அறிந்து இதில் யார் மாற வேண்டும்? மாற வேண்டியவர்கள் மாறினால் நன்றி. எனவே மற்றவர் மாற வேண்டும் என்று நினைத்து நாங்கள் இருக்க முடியாது. நான் முதலில் மாற வேண்டும் என்ற உண்மையை அந்த உருவக்கதையிலிருந்து உணர்த்தினார். மூவருக்கும் நன்றியும் பாராட்டும். மிக நன்றி அண்ணா. தொடர்ந்து கொள்வோம். நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். நடவுக்கு வருகின்றது சமகால இலக்கிய நேரம். அதன் பக்கமான தட்டி கொடுப்பு நேரம். நன்றி.